மனம் விட்டு பேச, உணர்வுகளை பகிர, உங்கள் அடையாளம் கேட்காத, உரையாடல்கள் பதிவு செய்யப்படாத தற்கொலை தடுப்பு இலவச சேவை நேசம். அழைத்திடுங்கள் 0424222022. நேசம், வாழ்வதற்கோர் அழைப்பு. தேர்வு முடிவுகள் வரும் வரை மாணவர்கள் என்ன செய்யலாம்? தற்கால பள்ளி சூழலில் மதிப்பெண்கள் சார்ந்தே கல்வித்துறை அனைத்து வேலைகளும் செய்வதால் மாணவர்கள் மதிப்பெண் சார்ந்தே அவர்கள் வாழ்க்கையையும் அமைத்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது. தேர்வு முடிந்தபின் மதிப்பெண் என்கிற கட்டாயம் இல்லாத போது நேர அட்டவணை அதற்கான கட்டாயமும் இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் இந்த காலத்தை மிக பயனுள்ளதாக கழிக்க முடியும். கற்றல் மதிப்பெண் சார்ந்து இல்லாவிட்டாலும் நம்முடைய ஆர்வம் சார்ந்து இருக்கலாம், நம்முடைய அவசியம் சார்ந்து இருக்கலாம். ஆர்வக் கற்றல் என்பது ஒவ்வொரு குழந்தைக்கும் ஏதாவது கற்றுக்கொள்ள அவர்களுக்கு உள்ளிருக்கும் ஆர்வம். இசையாக இருக்கலாம், அல்லது ஒரு வாகனத்தை கையாள்வதாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்கள் ஆர்வம் சார்ந்து கற்றுக்கொள்ளுதல். அடுத்த கற்றல் அவசிய கற்றல். வாழ்வதற்கு சில கற்றல்கள் அவசியம் தேவைப்படுகிறது. குறிப்பாக நீச்சல் கற்றல், வாகனம் ஓட்டி கற்றுக்கொள்ளுதல், தன்னைத்தானே தற்காத்து கொள்ள தற்காப்பு கலை கற்றல் ஆகியவை அவசிய கற்றல்கள் ஆகின்றன. அதனால் விடுமுறை காலங்களில் ஆர்வக் கற்றல் மற்றும் அவசிய கற்றல் நீங்கள் செய்யலாம். வலைதளம் சாராத உறவுகளை மேம்படுத்தலாம். குறிப்பாக உறவினர்கள் வீட்டில் சென்று சில நாட்களோ பல நாட்களோ தங்கலாம். அப்படி தங்கும்போது மற்ற குடும்பங்கள் எப்படி செயல்படுகின்றன, மற்ற குடும்பங்கள் தங்கள் உறவுகளை எப்படி வைத்துக் கொள்கிறார்கள், பொருளாதாரத்தை எப்படி பங்கிட்டு கொள்கிறார்கள், எப்படி சம்பாதிக்கிறார்கள், எப்படி வாழ்கிறார்கள் என்று பலவிதமான தகவல்கள் அவர்களுக்கு கிடைக்கும். இப்படி அவர்கள் பல குடும்பங்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும்போது நாளை அவர்களது வாழ்க்கையை செம்மையாக அமைத்து கொள்ள அது உதவும்.